மாநிலம் முழுவதும் 3 லட்சம் பேருக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சேலம் கருங்கல்பட்டியில் 2வது நாளாக நடைபெறும் முகாமில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பாஜக மருத்துவ பிரிவு மாநில செயலர் செல்லச்சாமி மற்றும் பாஜக நெசவாளர் பிரிவு மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோருடன் நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நெசவாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், மளிகை கடையில் வேலை பார்ப்போர் மற்றும் கூலி வேலை செல்வோர் பயனடையும் வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெசவாளர் பிரிவும் மற்றும் மருத்துவ பிரிவும் இணைந்து தமிழகம் முழுவதும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கண் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை அளிப்பதற்காக ஆங்காங்கே முகாம்கள் துவக்கப்பட்டுள்ளன. இதில் சேலம் கருங்கல்பட்டியில் நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் நேற்று கண் சிகிச்சை முகாம், அதாவது கண் கண்ணாடிகள் மற்றும் அதுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கக்கூடிய முகாம் நேற்று துவங்கியுள்ளனர். நேற்று ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்தனர். இன்று தொடர்ந்து 2வது நாளாக இந்த முகாம் நடக்கிறது. இந்த முகாம் குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மருத்துவ பிரிவு மாநில செயலாளர் செல்லச்சாமி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இந்த திட்டத்தை நீங்க எப்ப துவங்கினீங்க? எவ்வளவு பேருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? சார், இந்த திட்டம் இப்ப கடந்த ஒரு மாசமா இதை நாங்க செய்துட்டு இருக்கிறோம். இது இப்ப முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் நம்ம கருங்கல்பட்டியில் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், காஞ்சிபுரம் இந்த மாதிரி நெசவாளர்கள் அதிகம் இருக்க மாவட்டங்கள்லையும் கோயம்புத்தூர் பகுதிகளிலையும் சேலாம்னு திட்டமிட்டிருக்கோம். சார், நெசவாளர்களுக்கு மட்டும்தான் நீங்க இலவச சிகிச்சை அப்புறம் கண் சிகிச்சை வழங்குறீங்களா, இல்ல வேற யாருக்காவது, அதாவது மளிகை கடையில் வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு வாங்குறதுக்கு திட்டமிட்டீங்களா? மொத்தம் எவ்வளவு பேருக்கு நீங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்க? இதற்கான நிதியை நீங்க எப்படி பெறுவீங்க? சார், இப்போ அதாவது கண் பரிசோதனைங்கிறது எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. ஆனால் இந்த முதல் கட்டமாக நாங்கள் நெசவாளர்களுக்கு மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முதல் கட்டமாக அவங்களுக்கு ஒரு 11,000 பேருக்கு இலவச கண்ணாடி கொடுக்கறதா ஏற்பாடு செய்து இப்போ அதை நடத்திட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி அது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சிறு சிறு தொழிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, ஏன்னா அநேகர் இன்னைக்கு கண்ணை தான் சரியாக பராமரிக்காமல் விட்டுறாங்க. அதனால தனக்கு உள்ள பேசிக்காக செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. அதனால வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை முதல் கட்டமாக கண் பரிசோதனை செய்து நாங்கள் இதை செய்ய நியமிச்சிருக்கோம். நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது இது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இந்த கேம்ப் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா மருத்துவ ஸ்பெஷாலிட்டி கேம்பும் பண்ணுறோம். அதில் இப்போதைக்கு முதல் கட்டமாக கண் பரிசோதனை செய்து கண்ணாடி ஃப்ரீயாக கொடுக்குறோம், அறுவை சிகிச்சையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதனுடைய ஏற்பாட்டுக்கு இப்போ தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில அமைப்பாளர் டாக்டர் திரு பிரேம்குமார் அவங்களுடைய கைடன்ஸ்